கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நேற்றும் இன்றும் என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல 10 கையை பிடிச்சு சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தலைப்புல தான் நம்ம தொடர் போதனையா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இங்க கேட்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனம் வாசிக்கணும்னா நானே சொல்லிடுறேன், சரிங்களா? டைம் அப்படியே கொஞ்சம் சேவ் பண்றதுக்காக அந்த இடத்துல 3 காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல. மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய 3 காரியங்கள்: ஆவி, ஆத்மா, சரீரம். சரிங்களா? நம்ம முதலாவது நம் கிறிஸ்துவுக்குள் பிறந்தது எப்படி? ஆவியின் பிறப்பு இல்லையா? ஆவி, ஆத்மா, அதுக்கப்புறம் சரீரம். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. நான் ஒரு ஆவி மனுஷன், நான் ஒரு ஆவி மனுஷி, எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். சத்தம் கம்மியா இருக்கு, தூக்கம் வருதா? அதனாலதான் சத்தமா சொல்றேன். மறுபடி சொல்லுமா? நான் ஒரு ஆவி மனுஷன், நான் ஒரு ஆவி மனுஷி, எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த சரீரத்தில் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. அதான் அந்த வசனத்துல அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கிறான் சத்தியம். சரிங்களா? உங்களுக்கு முதலாவது ஆவி, அதுக்கப்புறம் ஆத்மா, அதுக்கப்புறம் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நம் புது சிருஷ்டியாக பிறந்திருக்கிறோம், ஆவியில பிறந்திருக்கோம் இல்லையா? நம்முடைய ஆத்மா கர்த்தருடைய வார்த்தையினால மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்ம சரீரம் அப்படியாகத்தான் இருக்கிறது. சரிங்களா? ஆனால் இந்த ஆவியின் பிறக்கிற நமக்கு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எபேசியர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் நமக்கு எப்படின்னா ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தவிர அதை நம்ம கிறிஸ்துவின் மூலியமா ஆவியினால பெற்றிருக்கிறோம். எப்படின்னா, ஆபிரகாமின் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு என்ன பண்றது கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அதுதான் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக என்ன பண்றாரு? யூதருக்காக மாத்திரம் வந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. உலகத்தை ரட்சிக்கும்படியாக, யோவான் 3:16 உலகத்தை நேசித்து, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் நேசித்து பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணி தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு பலியாக கொடுத்து அவர் மூலியமா அநேக பிள்ளைகளை தனக்கு சொந்தமாக கொள்ளும்படியாக என்ன பண்ணாரு? அனுப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே சமயம் எபேசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்துல ஒருத்தர் வாசிப்போம். எபேசியர் 3:3 அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவருமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். பாருங்க, இந்த இடத்துல என்ன வெளிப்படுத்தி அறிவித்திருக்காருன்னு பவுல் சொல்றாருன்னா, அவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த வாக்கு தத்தங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகள் நமக்கு ஆவியில கொடுத்துட்டாரு அப்படின்னு என்ன பண்றாரு பவுல் எபேசியர் சபைக்கு, விசுவாசிகளுக்கு சொல்றாரு. அதே தான் நமக்கு இந்த சபைக்கு இந்த நாள்ல சொல்றாரு. அப்போ நமக்கு ஆவியில ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்க ஒவ்வொருத்தரும் புது சிருஷ்டிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். புது சிருஷ்டிக்கு ஆவியின் பிறக்கிறோம். ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று என்ன சொல்லியிருக்காரு? இயேசு கிறிஸ்து யோவான் 3:5 சொல்லியிருக்காரு. அந்தபடியாக என்ன பண்றாரு? ஆவியினாலும் வார்த்தையினாலும் பிறக்க வச்சு நம்ம என்ன பண்ணிருக்காரு? புது சிருஷ்டியா பிறந்து அந்த ஆவிக்குரிய அதுல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்மளுடைய ஆவியில கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 12:1-2 சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நம்முடைய ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையின் மேல பற்றுதலாகவும் தியாகமாகவும் அதை நாள்தோறும் தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்முடைய ஆத்துமா மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கிறதா இருக்கு. அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கிறதா இருக்கு. அப்போ
நம்முடைய ஆவியில கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆத்துமாவில் வைத்து நம்ம தியானிப்பதனாலையும் அறிக்கை செய்வதனாலையும் அது நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து வருவதா இருக்கு. சரிங்களா? இதுதான் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ளதான ஆண்டவர் வைத்திருக்கிறதான ரகசியங்கள். அதுதான் நமக்கு இந்த நினைக்காரு இந்த இடத்துல பவுல் சொன்னதுனால நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? அடுத்ததாக பார்ப்போம் என்றால் அடுத்ததாக பார்ப்போம் என்றால் 1 கொரிந்தியர் 6:13, 1 கொரிந்தியர் 15:51-54 வரைக்கும். இந்த சரீரம், ஆவி ஆத்மா பத்தி சொல்லிட்டோம். இந்த சரீரம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சரீரம் கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. என்ன பண்றாருன்னா வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 6:13, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. பாருங்க, கர்த்தருக்கே உரியது, சரீரம் கர்த்தருக்கே உரியது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15:51-54 வரைக்கும் மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:51-54 வரைக்கும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, ஒரு ரகசியத்தை சொல்ல போறாரு பவுல் இந்த இடத்துல. நல்லா கவனிங்க. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நிறைவேறும். பாருங்க, ஆவியில ரட்சிப்பு வந்துருச்சு இல்லைங்களா? ஆவியில பிறந்துட்டோம். ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தையினால மறுவப்படுகிறது. ரெண்டுமே மீண்டுமாக பிறக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆவியில பிறக்கிறோம், அதுக்கப்புறம் ஆத்துமா மறுரூபமாகி கொண்டிருக்கிறது வார்த்தையினால. மூன்றாவதாக நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆகிறது. எப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும்போது என்ன ஆகும்? கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? இந்த சரீரம் மறுரூபப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவி ஆத்துமா எல்லாமே ரினியூ ஆகிறதுக்காக தான் ரெடியா இருக்கு. சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஆவி ரினியூ ஆயிடுச்சு, புதுப்பிக்கப்பட்டுச்சு, புது பிறப்பாயிடுச்சு. இந்த ஆத்துமா ஒவ்வொரு நாளும் இடரக்கூடாதுங்கிறதுக்காக நாள்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதனால என்ன ஆகுதுன்னா மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஒழுங்குக்குள்ள, ஒரு கர்த்தருக்கு பயப்படுற பயத்துக்குள்ள என்ன ஆகுது? அதை நம்ம கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சரீரம் மாறல. அந்த சரீரம் அதே தன்மை உள்ளதாகத்தான், எப்படி ஆதாமுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த மண்ணான உடம்பு எப்படி இருந்துச்சோ அதே போலதான் இந்த சரீரம் மண்ணான உடம்பு மண்ணுக்கு திரும்பக்கூடியதா இருக்கு. சரிங்களா? ஆனா கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும்போது இந்த சரீரம் மறுரூபமாகும். எப்படி இயேசுவுக்கு மறுரூபமாச்சு? ஒரு வீடு பூட்டுப்பட்டு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடிஞ்சிச்சு. ஆனா அவருடைய கைகளை தொட்டாங்க, அவருடைய விழாவை தொட்டாங்க, அவர் அங்க சாப்பிட்டாரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி மறுரூபமான சரீரம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது எல்லாமே சத்தியம், அது எப்பொழுதும் மாறாதா இருக்கு. இதுதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த காரியங்கள். சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டீங்களா? அதை எப்படி ஆத்மா கொண்டு வரணும், அதை எப்படி சரீரத்துல கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த எபேசியர் 1 16-23 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர், பவுல் ஒரு ஜெபத்தை சபை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஜெபம் கற்றுக் கொடுக்கிறாருன்னா, அவங்களுடைய வியாதிக்காகவோ, அவங்களுடைய செழிப்புக்காகவோ, அவங்களுடைய தேவைகளுக்காகவோ அப்படியாக வரணும் இல்ல, ஜெபிக்கவில்லை. வாசிப்போம். உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி 1:17 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில்
தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்து தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இங்க பாருங்க, அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. ஏன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார்னா, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்ன பண்றாருன்னா அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கார் என்று 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த குருடாக்கப்பட்ட அந்த மனக்கண்களை திறந்தாவே போதும், வேற எதுவுமே அவர் ப்ரே பண்ணல. அதுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அவங்களுக்குள் வந்தாவே அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சா தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தேவனை அறிகிற அறிவு வேணும் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் அந்த வீழ்ச்சி விழுந்தது இல்லைங்களா, எதனால? அறிவினால்தான் விழுந்தாங்க. இதை பத்தி அறிஞ்சுக்கொள்ளணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த கனி நல்லது, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருந்தது அப்படின்னு சொல்லி அதை குறிச்சு அறிவு உண்டாயிட்டே இருந்தது இல்லைங்களா, அதனாலதான் அதை சாப்பிட்டாங்க, விழுந்தாங்க. சரிங்களா? இதே போலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மனுஷன் எதனால் விழுந்தானோ அதனாலதான் திரும்ப எழும்ப வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். அவர் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் எதற்காக வந்தார், நீங்க எப்படி அறிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி கொடுக்காரு. அதைத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா, சபையாகிய விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க சுகத்துக்காகவோ இல்ல தேவைக்காகவோ என்ன பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் ஜெபிக்காதீங்க. ஏன்னா ஆவியில ஆல்ரெடி அதற்கான எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கார். அப்படின்னா சகலனா எல்லாமே, இது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, தன்னுடைய மகனையே கொடுத்திருந்தார்னா அவரை விட அதிகமா கொடுக்காதிருப்பது எப்படி? அநேக வாக்கு தத்தங்கள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருச்சு, ஆவியில கொடுக்கப்பட்டிருச்சு. இந்த சரீரத்துக்கு கொண்டு வரும் எப்படி? நம்மளுடைய மனதுல இந்த ஜெபத்தை அவர் என்ன பண்றாரு, ஏறெடுக்கிறார். மனக்கண்களை திறந்துருங்க ஆண்டவரே. அதை திறந்துட்டா தேவனை அறிகிற அறிவுல வளரும் போது என்ன ஆகும், அந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதான சத்தியங்களை அறிக்கை செய்யும் போது அந்த அறிக்கை செய்யற அந்த வசனம் அவங்களுக்குள்ளாக ஒரு தன்மை உருவாக்கும். அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றவாளிக்கு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னா, மரண தண்டனை. வெளிநாட்டுல அவன் தண்டிக்கப்பட வேண்டும், அந்த மரண தண்டனை கொடுக்கணும். ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு தண்டனை கொடுத்தாங்க. எப்படி என்று பார்த்தா, அந்த தண்டிக்கப்பட வேண்டிய மனுஷன் இடத்துல வந்து கண்ணை கட்டிக்கிட்டாங்க. கண்ணை கட்டிட்டு அந்த டாக்டர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, அவனை வந்து தூக்கில போட மாட்டோம், அவனை வந்து பாம்பு கடிச்சு சாகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவனை தூக்கில போடுறதா அவன் நினைச்சிட்டு இருக்கான், தண்டிக்கப்பட்டவன். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிடுச்சு, அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, தண்டிக்கப்பட வேண்டியவன் கிட்ட, உன்னை வந்து பாம்பு கொத்தி தான் நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் காதுல. அவன் கண்ணுல பார்க்கல. ஆனா அவன் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை குறித்து அவன் எண்ணம் வந்துருச்சு. நான் சொன்னீங்களா, தாட்ஸ், நம்மளுடைய கற்பனைகள் என்ன பண்ணும், அதை வந்து படமாக கொண்டு வரும். சரிங்களா? நம்முடைய எண்ணங்கள் படமாக மாறும், படமானது நம்மளுடைய தியானமாக மாறும், தியானம் அறிக்கையாக மாறும், அறிக்கை செயல்பட ஆரம்பிக்கும். அதே மெத்தட் என்ன ஆகுறான்னா, அவனுக்கு காதுல கேட்டான் அந்த வார்த்தையை, எனக்கு பாம்பு கடிச்சா நான் சாக போறேன்னு. ஆனா அங்க டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா, 2 கம்பி எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய கையில அப்படியே ஒரே குத்திட்டு எடுத்துட்டாங்க. பிளட் வருது. ஆனா டாக்டருக்கும் போலீஸுக்கும் எல்லாம் தெரியும் அது வந்து பாம்பு இல்ல, ஒரு கம்பியினால குத்தப்பட்டுச்சுன்னு. ஆனா அந்த தண்டனைக்குரியவன் என்ன நினைச்சானா, அது பாம்பு தான் கொத்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். அதே போல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவன் வாயிலிருந்து நுரை தள்ளி அவனுக்கு வந்து ப்ளூ ஆகி, கைகள்ல ப்ளூ ஆகி அப்படியே இறந்து போயிட்டாங்க. இதே ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. டாக்டர் எடுத்து போய் பாக்குறாங்க, அந்த உடம்பு எடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. அவன் என்ன நிலையில் எண்ணிக்கொண்டிருந்தானோ, அந்த நிலையை அதிகமா தியானிச்சுட்டு இருந்தானோ, என்ன பேசினானோ அது அந்த சரீரம் உருவாக்கி கொடுத்துருச்சான். அதுக்குள்ள ஒரு திரவத்தை உருவாக்கி என்ன பண்ணிடுச்சுன்னா, அது அதே மாதிரி மரணத்துக்குள்ள கொண்டு வந்துருச்சான். பாம்பு கொத்துனா என்ன சாவு வருமோ அதே மரணம் அவனுக்கு வந்துருச்சான். அதைத்தான் நம்ம மைண்ட்ல என்ன வைக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம் தலைமையில் இருக்கிற பறக்கிற பறவைகள் நம்மளால என்ன முடியாது,
தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அந்த பறவை நம் தலைமையில் வந்து அமர்ந்து கூடு கட்டுவதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் என்று ரெவரண்ட் ஹேகன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்போ நம்முடைய எண்ணங்கள் அநேகமா இருந்தாலும் அந்த எண்ணத்தை எல்லாம் நம்மளுடைய மனதில் கொண்டு வந்து வைக்க கூடாது. அதனாலதான் மனது மறுரூபமாகும் கர்த்தருடைய வார்த்தையினால. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமானதும் நன்மையானதையும் என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சு நன்மையும் பிரியமெங்க கர்த்தருடைய வார்த்தையில் தான் இருக்கு. சரிங்களா? அதை தியானிக்கும் போது இப்போ உங்களுக்கு உடம்பு வந்து ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள தெரிஞ்சிருச்சு, ரிப்போர்ட் சொல்லிருச்சு. அதுக்கான எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ள இருக்கு. சரிங்களா? ரிப்போர்ட்ல இருக்குது. அதெல்லாம் உண்மைகளா இருக்கலாம். ஆனா சத்திய வேத வசனம் எப்பவுமே சத்தியமாக இருக்குது. சரிங்களா? உண்மை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறக்கூடியதா இருக்கு. ஆனா சத்தியம் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சரிங்களா? அப்போ உங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரிப்போர்ட்ல என்ன தேவைங்கிறத பத்தியே யோசிக்க கூடாது. புரியுதுங்களா? ரிப்போர்ட் இருக்கும், இல்ல உண்மைதான், அது வந்து மாற்று கருத்தே கிடையாது, உண்மைதான். ஆனால் அது மாறக்கூடியது. சத்திய வசனம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பலியானதின் நோக்கம் என்னன்னா, நீங்க ஒரு வியாதியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய சரீரத்துக்குள்ள அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஏசாயா 53:4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் நம்மளுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு, வாதிக்கப்பட்டார். சரிங்களா? அவர் ஏன் அந்த சரீரத்தை அவர் பாடுபடணும்? அவர் தேவனுடைய குமாரன். அவர் சொன்னா, இப்பொழுது நான் சொன்னா அநேக லேகியோன்கள் வரும்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தேவன் ஏன் அதை தண்டனைக்கு தன்னை உட்படுத்தினார் என்றால், நாம நலமாக சுகமாக வாழும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அதை ஏற்றுக்கொண்டார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்க சுகமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அந்த வசனத்தை எடுத்துதான் நாம் பேசணும். இந்த வியாதியை வச்சு சொல்லணும் இல்ல, இந்த வியாதிக்கு மேல இயேசுவின் தழும்பு என்னை சுகப்படுத்தி இருக்கிறது, இந்த வியாதிக்கு என்னுடைய சரீரத்துல அனுமதி இல்லை என்று நான் என்ன பண்ணணும், மறுக்கணும். நம்முடைய மனதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வைக்கணும். நம்முடைய மனதுல வைத்துட்டு நம்முடைய ஆத்மாவுக்கு சொல்லணும். தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய், நீ உன்னிடத்துல கர்த்தரிடத்தில் நோக்கிரு, அவரே உன் பட்சத்தில் வருவார், அவரே உன்னை விசாரிப்பார். ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு மனநிலை அநேகமா இருக்கு, அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் அவருடைய ஆத்மாவை தேற்றி கொண்டே இருக்காரு. பாருங்க, தன்னை திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டார். எப்படின்னா, அவருடைய ஆத்மா சோர்ந்து போகும்போதெல்லாம் சொல்றாரு, இல்ல ஆண்டவரும் கூட இருக்காரு. அன்னைக்கு வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிருந்தியே, சிங்கம் கரடி வந்துச்சே, அப்பொழுது இருந்த ஆண்டவர் இப்பொழுதும் கூட இருக்காரு. பள்ளத்தாக்கு போனையே, அங்க எதிரிகளால் சூழ்ந்து உன்னை கொலை பார்த்தாங்களே, அப்பொழுது இந்த ஆண்டவர் கூட இருக்காரு. நீ கவலைப்படாத, உன்னுடைய ஆத்மாவை மீட்க ரட்சகர் அவர் இருக்காரு அப்படின்னு அந்த ஆத்மாவை நோக்கி என்ன பண்ணாரு, அவர் பேசிட்டே இருந்தார். அது பேசிட்டே இருக்கத்தான் ஒரு நாள் என்னானாரு, ஆடு மேய்த்த ஒருவர் அரசனாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்து வைத்தார். உங்களுடைய வியாதியை பார்த்து நீங்க என்ன பேசணும்னா, வியாதி பெருசுன்னு பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை பெருசு. அவர் சொல்லப்பட்டிருக்க பொருளாதார தேவையில்லை, உங்களுடைய குறைச்சலை பார்த்து பேசக்கூடாது. வசனம் சொல்வது, அவர் தாமே தரித்திரமானார், கல்வாரி சிலுவையிலே தரித்திரமானதால் நம்மளும் தரித்திரமாக தேவையில்லை, அவர் நம்மை ஐஸ்வர்யம் ஆக்கும்படி அவர் தரித்திரமானார் என்று கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ நம்முடைய பலவீனத்திலே அவர் பலன் தருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுவது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு அந்த வேலை தெரியாம இருக்கலாம், அதுக்கான அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், பேசணும், அறிக்கை செய்யணும், அதைத்தான் நம்ம தியானிக்கணும். அப்படி நம்ம செய்யும் போதுதான் அதை நம்முடைய சரீரத்துல நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம மாற்ற முடியும். சரிங்களா? உலகங்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. உலகங்கள் அப்படிங்கும் போது உலகம் ஒண்ணுதான் இருக்கு. உலகங்கள் அப்படிங்கும் போது என்ன இருக்கு, என்ன இருக்கும், உலகமுக்கு உலகங்களுக்கு என்ன வித்தியாசம்? உலகம்ங்கிறது ஒண்ணுதான். உலகங்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது சூழ்நிலைகள். என்ன சூழ்நிலைகள்? இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு பிள்ளை, அதுதான் அவங்களுக்கு ஒரு உலகம். புரியுதுங்களா? அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தை தான் சொல்றாங்க இல்லையா, என் உலகமே இதுதான், என்னுடைய எதிர்காலமே இதுதான், என்னுடைய சொத்தே இதுதான் அப்படி சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சூழல்கள். வியாதி ஒரு சூழலா இருக்கலாம், பொருளாதார தேவை ஒரு சூழலா இருக்கலாம். இந்த சூழல்களை மாற்றக்கூடிய வல்லமை யார்கிட்ட கொடுத்திருக்காருங்க? யார்கிட்ட கொடுத்திருக்காரு? கிறிஸ்துவுக்குள்ளாக யாரிடத்துல கொடுத்திருக்காரு? மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நாம் எதில் பிரியப்படுகிறோம், எதை நாம் சாப்பிடுறோம்? மரணத்தை பேசி மரணக்கனியை சாப்பிட்றோமா, ஜீவனை பேசி ஜீவக்கனியை சாப்பிட்றோமா? அங்க என்ன சொல்லிருக்காங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சு.
நல்லது கெட்டதுங்கிற கனி. இங்க என்ன பண்றாரு? நானே ஜீவ கனியா இருக்காரு. அவரு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு கனியா இருக்காரு, ஜீவ வெளிச்சத்தின் கனியா இருக்காரு. எந்த கனி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? அது நம்ம இடத்துலதான் ஆண்டு கொடுத்திருக்காரு. நம்மளை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது, நம்ம இடத்தையே கொடுத்திருக்காரு. நம்முடைய சொந்த சித்தத்தின் வழியாக நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா அவரை போலவே நம்மளை சிருஷ்டித்திருக்கார். அவர் எப்படி சொந்த விருப்பத்தோடு சொந்த எண்ணத்தோடு எதை பேசணும் எதை செய்யணும் தீர்மானம் பண்ணாரோ அதே அதிகாரத்தை ஆதாமுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்திருக்காரு. போன முறை பாத்தீங்களா, யோபுடைய நிலை குறிச்சு சொல்லும் போது சொன்ன இல்லையா, அவன் எந்த ஸ்தானத்துல வந்து பிதானத்துல வந்து நின்னான்? ஆதாமுடைய ஸ்தானத்தினால தான் வந்து நின்னான். பிசாசா வந்து நிக்க முடியாது. பிசாசுடைய ஸ்தானம் தள்ளப்பட்டவன், அவன் தள்ளிட்டாரு, அவன் வந்து நிக்க முடியாது. ஆனால் ஆதாமுக்கோ தேவன் என்ன பண்ணிருக்காரு? தேவன் அவன் பாவம் செய்தாலும் கூட அவர் இறங்கி வந்து எங்க இருக்கிறேன்னு கேட்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தார். தேவன் அவரோடு கூட போய் பேச முடியும், அவனும் தேவனோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். அந்த ஸ்தானத்தை எடுத்துதான் போய் என்ன பண்ணார்? யோபுவை குற்றப்படுத்த முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா? அவனிடத்திலிருந்து உறிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். அவனிடத்திருந்த நம்ம மேல வைத்திருந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு அதை நமக்கு உடுத்திட்டார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நமக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த ஸ்தானத்தையும் திரும்ப கொடுத்துட்டார். இனி நம்மும் சார்பாக நம்ம தவறு செய்யும் போதோ இல்ல தவறு செய்து விட்டோம் என்றாலோ பிசாசு போய் பிதாவிடத்துல என்ன முடியாது? குற்றப்படுத்த முடியாது. சரிங்களா? ஏன் குற்றப்படுத்த முடியாதுன்னா, உங்களுக்குள்ளே உங்க மனசாட்சி பேசும். ஆவியான உங்களுக்குள் வந்ததுனால, உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் வந்ததுனால என்ன வசனம் சொல்லியிருக்குன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்காரு. அப்பா மகங்கிற உறவு கொடுத்திருக்காரு தவிர வேலைக்காரன் அடிமைங்கிற ஆவியை கொடுக்கல. சரிங்களா? அப்போ நீங்க குற்றப்படுத்தும் போது, இப்போ அப்பா அம்மா எப்படி கரெக்ஷன் பண்றாங்க? ஒரு சில காரியம், இந்த குழந்தை ஓடிட்டு ஓடியாந்தே இருக்குது, அர்ஷிமிதா பாப்பா என்ன பண்றாங்க? இவங்க 2 பேரும் அப்பா அம்மா வந்து எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு சில அடியும் கூட கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த குழந்தைய சரிப்படுத்துறதுக்காக மட்டுமே தவிர ஆண்டவர் ஒருபோதும் அடிச்சு வேதனை கொடுத்தோ வியாதியை கொடுத்தோ விபத்தை கொடுத்தோ நம்மளை திருத்த மாட்டார். அந்த மனதில் முதல்ல வச்சுக்காதீங்க. எப்போதுமே ஆண்டவர் நம்ம வியாதியை கொடுத்து நம்மளை சரிப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டார். உங்க பிள்ளைய நடு ரோட்ல வச்சு பெல்ட் எடுத்து நல்லா அடின்னு அடிச்சு, நீங்க அடிச்சது மட்டும் பார்த்தாம ஊர்ல போறவங்க எல்லாத்தையும் வச்சு அடிங்க, அவனை உரிச்சு எடுங்க, அவன் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்ல மாட்டீங்க? நீங்க அடிச்சாலும் குடிச்சாலும் கொஞ்ச நாளும் அது உங்க பிள்ளை, நீங்க தான் பண்ணணும். புரியுதா? அப்படிப்பட்ட உங்களுக்கே அப்படின்னா ஆண்டவர் விட்டுருவாரா? பிசாசு கேள்வி கொடுத்துருவாரா? கொடுக்கவே மாட்டார். சரிங்களா? அதனாலதான் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஆவியில ஜெபம் பண்றது, ஆவியில பெற்றுக்கொண்டதை ஆத்துமாவுக்கு கொண்டு வந்து மனக்கண்களை பிரகாசிக்கப்படும் போது, இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது, இந்த ஜெபத்தினால அநேக காரியங்கள் நடக்கிறது. ஒரு ரட்சிப்புக்குள் நடத்த உங்களுக்கு விருப்பமா இருக்கா? இந்த வசனத்துல அவருடைய பேரை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து தேவைகள் இருக்குதா? அந்த தேவையை பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது எல்லாமே ஆண்டவர் வார்த்தையின் அடிப்படையில தான் இயங்குகிறதா இருக்கு. சரிங்களா? வார்த்தையின் அடிப்படையில தான் ஆவிக்குரிய மண்டலங்கள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அறிக்கை செய்யாமல் அதை என்ன முடியாது? சுதந்திரிச்சு கொள்ள முடியாது. சரிங்களா? அதனாலதான் இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் முழுவதும் 1 முதல் 5 வரைக்குமே ஃபுல்லா பிரேயர் பத்தியே சொல்லியிருப்பார். எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருப்பார். அடுத்தது பார்ப்போம், இந்த ஆவியில பெற்றுக்கொண்டோம், அந்த ஆத்மாவில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்று பார்த்தோம். அடுத்தது சரீரத்தில் நம்ம எப்படி செயல்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல வந்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதலை பத்தியே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பிள்ளைகள் வந்து பெற்றோர் கீழ்ப்படியணும், கணவன் மனைவி கீழ்ப்படியணும், வேலை செய்யற இடத்துல எஜமானுக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படியணும். அதே மாதிரி உங்களுக்கு மேல ஒரு எஜமான் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க? அவருக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படிதல் குறிச்சே சொல்லிட்டு வர்றாரு. வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே முறையில தான் இந்த சொல்றாரு. பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிதல் வேணும். தேவனுக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கீழ்ப்படிதல். இல்லாண்டவர் இதுக்கு நான் தகுதி இல்லை, இதுக்கு நான் சரியில்லை, அவருக்கு தெரியுமா தெரியாதான் நம்மளுடைய நிலை? நம்ம அப்பா அம்மாவை காட்டிலும், நம்முடைய நண்பர்களை காட்டிலும், நம்முடைய உள்ளந்திரியங்களின் எண்ணங்கள் உருவாக முன்னே அவர் அறிந்திருக்கிறார். நமக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் அவரே உருவாக்குகிறார். அப்பேற்பட்ட தேவனுக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தாலும் கூட என்ன சொல்றாரு அந்த இடத்துல?
கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும். எப்படி கீழ்ப்படிதணும்? அவர் வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஆமா ஆண்டவர், நான் உடனே சாமுவேல் எப்படி ஏற்றுக்கொண்டார், இதோ அடியேன் இருக்கிறேன் சொல்லுங்க ஆண்டவரே அப்படி ஏற்றுக்கொண்ட உடனே அவரை பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் மாற்றினார் இல்லைங்களா? அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொண்டு உடனே கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணும்? அதை தான் அடுத்தடுத்த காரியத்தை பார்க்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா 10-18 வரைக்குமே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சபை மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பவுல். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா என்ன, அந்த ஆயுதத்தை நம்ம எதற்காக எடுத்துக்கொள்ளணும், அது எப்படி நாம் பயன்படுத்தணும், அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, அது நமக்குள்ள இருந்து எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சபைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்லும்போது பாருங்க 6:10 சத்துவத்திலும் வல்லமையிலும் கர்த்தரிடத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சத்துவம் அப்படிங்கிறதுனா, சத்துவம் வல்லமைங்கிறது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவி. ஆவியினாலும் வார்த்தையினால் மட்டும்தான் என்ன பண்ணணும், பலப்படணும் அப்படின்னு சொல்றாரு. ஆவியினால வார்த்தையினால பலப்படும் போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சூழ்நிலை கொண்டு பயப்பட மாட்டோம், தைரியம் வரும் நமக்குள்ள. இப்போ ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஏக்கா இருக்கு இல்லையா உங்களுக்கு, இந்த காரியம் வேணும் இந்த காரியத்துக்காக அப்படிங்கும்போது அந்த வார்த்தையை குறித்து நீங்க என்ன பண்றீங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, இது எங்களுக்கு தாங்க. அப்போ அந்த சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கும்போது உங்களுடைய ஆத்தும என்ன ஆகும், சந்தோஷப்படும். எரேமியா சொல்றாருங்க, உங்களுடைய வார்த்தையை கேட்டவுடன் அதை அப்பொழுதே நான் ஏற்றுக்கொண்டு என் இருதயம் மகிழ்ந்தது என்று சொல்றாரு. அந்த கவலையா இருந்த இருதயம் மகிழ்ச்சியானது. மகிழ்ச்சியான உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ஆத்மா சந்தோஷப்படும் போது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வு போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன் யூதா சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ பிரியமான வெளிப்படுத்த சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் எப்படி நிறைவேறுதுன்னா, நம்முடைய ஆத்மா ஏற்றுக்கொள்ளும் போதுதான், நம் மனது ஏற்றுக்கொள்ளணும். ஆத்மா ஏற்றுக்கொள்ளும் போது அது சந்தோஷப்பட்டு பேசும்போது வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களும் அதை வாசிக்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம். அப்போ இந்த வசனத்தை எடுத்து நம்ம அப்படி பேசும்போது அப்பொழுதுதான் சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட முடியும். அப்போ நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும், ஒரு திட நம்பிக்கை உண்டாகும். எப்படின்னா, நம்முடைய சுய நம்பிக்கை இல்ல, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையாக மாறுகிறது. அதுக்கு அடுத்து பார்ப்போம். இங்க வந்து அடுத்த வசனம் சொல்ல போதுவாங்க, எபேசியர் 6:11 பிசாசி தந்திரங்களை எதிர்த்து நிற்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்காரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் அல்ல, அது வந்து பிசாசினோடு தான் நமக்கு போராட்டம்னு சொல்றாரு. அப்போ மனுஷனுக்கு மனுஷி கூட போராட்டம் கிடையாது. நமக்கு யாரோட போராட்டம்னா பிசாசின் மேலதான் போராட்டம், தவிர ஒரு மனுஷன் மூலியமா ஒரு மனுஷன் கூடாது போராட்டம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற ஆவிகள் தான் அவங்களை இயக்குகிறதா இருக்கு. பேதுரு பத்தி கேள்விப்பட்டீங்க இல்லையா? பேதுரு வந்து சொல்லும் போது சொல்றாரு, நீங்களே யார் என்று சொல்லுவீங்க என்று இயேசு கேட்கிறாரு. அப்போ பேதுரு சொல்ற, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு, இது நீ உங்களுக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தல, தேவனுடைய ஆவியானவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அதே பேதுரு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த பின்பாக இயேசு சொல்றார், நான் இப்படிப்பட்ட தண்டனைக்கு போக போறேன், 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன், மரிக்க போக போறேன், அடக்கம் பண்ண போக போறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புன்னு சொல்லும் போது, இல்ல இயேசு நமக்கு நேரிடுவதில்லை அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு என்ன கடிந்து கொண்டாரு, அப்பாலே போ சாத்தேன்னு சொன்னாரு. அவர் பேதுருவே போ அப்பாலே அப்படின்னு சொன்னாரா? அவருக்கு பின்பாக கிரியை செய்த ஆவியை அவர் என்ன அதட்டினார். அதே போலதான் நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. அப்பேற்பட்ட சொன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க இல்லையா, அநேக பேர் எழுப்பி வந்தாங்க சண்டை போறதுக்கு பேச வந்தாங்க, அவங்க வரல, அந்த ஆவிகள் அவங்களை இயக்குகிறது. சரிங்களா? அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஆவியை நம்ம என்ன பண்ணணும், கட்டளை கொடுத்து அதை என்ன பண்ணணும், கட்டி போடணும். ஏன்னா அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவைகளை உரிந்து கொண்டு அவைகளை நிர்வாணமாக்கினார். அவனிடத்துல ஒன்றுமே இல்லை, ஆயுதம் இல்லாதவனா நிக்கிறான். அந்த ஆயுதத்தை தான் இப்ப நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஆயுதத்தை தான் படிச்சுட்டு இருப்போம். நம்ம இடத்துல இருந்து ஆதாம் இடத்துல பறிச்சு கொண்டா இல்லைங்களா, அந்த ஸ்தானத்தையும் அந்த அதிகாரத்தையும் ஆசீர்வாதங்களையும், அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை இப்ப நீங்க பெற போறீங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, அதுகளை தீங்குனால எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நில்லுங்கள்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கவசம் சத்தியம்னு கட்சியை கட்டி கொள்ளுங்க, அப்புறம் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. சமாதானத்தை சுவிசேஷம் சொல்லியிருக்காரு. இந்த பொல்லாங்கனையும் அக்கினாஸ்திரங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ் சொல்றாரு. தலைக்கு, இடுப்புக்கு,
கைக்கு பட்டயம், கைக்கு கேடகம், ஒவ்வொரு ஆயுதத்தை குறித்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பவுல் வந்து ஒரு சிறைச்சாலையிலிருந்து அந்த நிருபத்தை எழுதினார். அவர் இருந்த சிறைச்சாலை எப்படின்னா, ஒரு பாதாள குழி சிறைச்சாலை. நம்ம நேர்ல இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அவரால் வெளியே பார்க்க முடியாது, சுத்தியும் அடைச்சிருவாங்களாம். அப்போ இந்த பவுல் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சின்னதா இருக்கிற திறப்பு அதன் வழியாக தன்னுடைய கண்ணில் பார்க்கும்போது அங்க போர்ச்சேவர்கள் வந்து காவல் காக்கிறதுக்காக வச்சிருப்பாங்களாம். அப்போ அந்த போர்ச்சேவர்கள் அணிந்திருந்தாங்க இல்லையா, அந்த உடையை வச்சுதான் இங்க என்ன பண்றாரு, ஒப்பனையாக தேவனுடைய வார்த்தைங்கிற இடத்துல சொல்றாரு. இந்த மாதிரி ரட்சணையின் தலைச்சீரா வச்சுக்கோங்க, இந்த கச்சையை, சத்தியம்னு கச்சையை அணிஞ்சு கொள்ளுங்க, ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, விசுவாசம் கேடத்தை பிடிச்சு கொள்ளுங்க, நீதியின் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு போய் ஆயத்தம்னு பாதரட்சியை தொடுத்து கொள்ளுங்க. ஏன் அதெல்லாம் சொல்றாருன்னா, போர் செய்கிறவர்கள் வந்து அவங்க தூங்கும் போது கூட அவங்களுடைய உடைகளை மாற்ற மாட்டாங்க. போர் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த உடைகளை மாற்ற மாட்டாங்க. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. கொரோனா காலத்துல எப்படி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எத்தனை மணி நேரம், ஒரு நாள்ல இருந்து அடுத்த நாள் வரைக்கும் என்ன பண்றாங்க, அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரெஸ்ஸுக்கு மேல போட்டு ஒரு காத்து கூட உள்ள போகாதபடிக்கு எப்படி இருந்தாங்க. அந்த நோயாளி வந்தாலும் அப்படித்தான், அவங்க இல்லைனாலும் அப்படித்தான் இருக்கணும் அந்த அறையில் இருக்கிற வரைக்கும், இல்லைங்களா? அதே போலதான் அந்த போர்ச்சேவன் அப்படி இருந்தானா. அதை பார்த்துதான் பவுல் இந்த இடத்துல என்ன பண்றாரு, அது ஒப்பனையாக வைத்து சபைக்கு எழுதுறாரு இந்த ஆயுதங்கள்னு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, பிசாசின் தந்திரங்கள். பிசாசின் தந்திரங்கள் சொல்லும் போது உங்களுக்கு என்னென்ன தோணுது? உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், நீங்க திரும்பி சொல்லணும். பிசாசு என்னென்ன பண்ணுவான்? ஓகே, அப்புறம் ஓகே, அப்புறம் சரி, ஓகே, நான் சொல்றீங்களா? பிசாசின் தந்திரங்கள் சொல்லும் போது அவன் வந்து ஏமாற்றுவான், குற்றப்படுத்துவான், சோதிப்பான், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேல அவன் தந்திரங்கிறது, அவங்ககிட்ட இந்த அதிகாரத்தை எல்லாம் பறிச்சுட்டார் இல்லையா? அதிகாரம் அவங்ககிட்ட இல்ல, வல்லமை அவங்ககிட்ட இல்ல, துறைத்தனங்கள் அவங்ககிட்ட இல்ல. அவனுக்கு நம்ம விரோதமா இந்த பஸ்ஸை திருப்பி போட்டு அடிக்க, ஆக்சிடென்ட் பண்ண வைக்கவோ, இல்ல நம்ம போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்காக இது பண்ண மாட்டான். அவன் நம்ம மனநிலையை தான் தாக்குவான். அவனாக இறங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். நம்முடைய மனநிலையை தான் தாக்குவான். நம்மளை கொண்டே நம்மளை மாற்ற பார்ப்பான். நம்ம மனநிலையை கொண்டே நம்மளை மாற்ற பார்ப்பான். அதுதான் அவனுடைய தந்திரம். இந்த தந்திரங்கள் விஷயத்துல ரெண்டு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஒன்று பள்ளி. வீட்டுல பள்ளி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பள்ளி சோதர ஓட்டிட்டு இருக்குமே, வண்டு பூச்சியெல்லாம் திங்குமே, பள்ளி பார்த்துருக்கீங்களா? இந்த பள்ளி எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க? அடிச்சிருக்கீங்களா? ஏன் அடிக்கிறீங்க? அது உள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற, ஏதாவது குழம்புல விழுந்துருமோ, இல்லை சாப்பாடு விழுந்துருமோ, தண்ணி விழுந்துருமோ சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, விரட்டி விடுவாங்க. இந்த பள்ளியை குறித்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க சயின்டிஃபிக்கலா. அந்த பள்ளி நம்ம அடிக்க போறோம் இல்லையா, அதை அடிக்கும் போது என்ன பண்ணு தெரியுங்களா, அதோடைய வாழை அதுவே கட் பண்ணி விட்டுரும். அதே கட் பண்ணி விட்டுட்டு கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கோம், நம்ம அதை பிடிச்சி அடிச்சுட்டு இருப்போம். அந்த பள்ளி ஓட்டம் ஓட்டுறோம், அந்த இடத்துல இருக்காது. அடுத்த நாள் பாப்பா, ஆஹா பள்ளி சாகடிச்சிட்டோம்டா, இனி பள்ளி வரான்னு போய் பார்த்தா அதே இடத்துல நின்று நமக்கு முன்னாடி வா வா ஹாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த பள்ளியோட தந்திரம் தான். அதை அடிக்க போகும்போதே என்ன பண்ணுன்னா, அதை கட் பண்ணி விட்டுடுச்சுன்னா நம்ம அந்த வாழை, துடிக்கிற வாழை பார்த்து நம்ம அடிச்சிருப்போம் பள்ளி செத்துதுன்னு. ஆனா அந்த பள்ளி நமக்கு டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் பிசாசின் தந்திரம், புரியுதுங்களா? அவனா நம்மளை கொண்டு வார்த்தையினாலேயோ ஒரு காரியத்தை செஞ்சோ நம்மளை அழிக்க முடியாது. நம்ம மனநிலையை மாற்றி தான் அவனால என்ன முடியும், நம்மளைக்குள்ள வர முடியும். அதே மாதிரி பாம்பு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பாம்பு பார்த்துருக்கீங்க? பாம்பை பிடிச்சிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? அடிச்சிருக்கீங்களா? அடிக்கலாம் வேணாம், பாவட்டுருங்க. என்னன்னா இந்த பாம்புக்கு என்ன தந்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு எவ்வளவு வேகமா தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு மறைவான இடத்துக்கு போகுதோ, உதாரணமா புத்துக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது போக 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 அது நம்ம பிடிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வாழை பிடிக்கலாம் போவோம். அது என்ன பண்ணுன்னா, போன வேகத்துக்கு திரும்பி தன்னுடைய வாயை பின்னாடி கொண்டு வந்து கடிக்க வருமா. அதுதான் தந்திரம், புரியுதுங்களா? இதுதான் பிசாசின் தந்திரம். நம்ம அதை துரத்தவே கூடாது. பிசாசை நம்ம துரத்திட்டு இருக்கோம் நிறைய நேரத்துல, அது கிடையாது. நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட்டாவே போதும். இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட போராட தேவையில்லை, மனுஷனோட யுத்தம் பண்ண தேவையில்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வச்சு பேசினா போதும். அந்த மனுஷனோட போய் சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. அப்போ என்ன பண்ணுவான், அவன் ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்துங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க துரத்த தேவையில்லை, அவனே ஓடிடுவான்.
அல்லேலூயா. சரிங்களா, அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த தந்திரம் முடிச்சதுக்கு அப்புறம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இது கன்னியூவா பண்ண முடியாது. இன்னும் அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த காரியத்தை பார்ப்போம். சத்தியம்னா எதை குறிக்குது, கச்சைனா என்ன குறிக்கிறது, மார்க்கவசம்னா என்னத்தை குறிக்கிறது, அதனுடைய அடிப்படையான சத்தியங்கள் என்ன, நம்முடைய செயலா தேவனுடைய செயலா அப்படிங்கிறதான வெளிப்பாடுகள் அந்த இடத்துல நிறைய இருக்குது. ஓகே, எல்லாரும் கண்களையும் விடுவோம். ஒரு விஷயம் கூட இந்த நாளும் கூட கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படியாக இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக எபேசியர் 1:17 23 வரைக்கான வசனங்களை நீங்க இப்ப மட்டும் இல்ல, தெளிவா போய் வீட்டுல உட்காந்து படிங்க. அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். அவருடைய அன்பில் எப்படி வளரணும், அவருடைய ஆவியில் எப்படி வளரணும், நமக்கு எப்படி ஞானம் வரும், நம்ம எப்படி ஞானமா நடந்து கொள்ளணும், நமக்குள்ள தேவ வல்லமை எப்படி நமக்குள்ள கிரியை செய்ய அனுமதிக்கணும், எல்லா காரியங்களுமே அதுக்குள்ள ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதை நம்ம படிச்சு அதை தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள அந்த வார்த்தைகள் நமக்குள்ள அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சம் நமக்குள்ளே வாசம் செய்கிறதா இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவர், நன்றி செலுத்துற ஆண்டவர். எங்களுக்கு இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கப்பட்டு அந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவராகிய தேவன் நீர் ஆளுகை செய்யும்படியாக இந்த நாள் நாங்கள் அனுமதிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தரும்படியாக எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கப்படும்படியாக இடத்துல வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். இங்க சபை மக்களுக்கும் ஆண்டவர், சபை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினர் மேலையும் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை இயேசுவின் நாமத்தினாலே சுதந்திரத்துக் கொள்கிறோம் ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.